வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். பரபரப்பா போகக்கூடியது மகாவிஷ்ணு அவருடைய பிரச்சனை தான். ஒரு வகையில இந்த விஷயம் தவறாக இருந்தாலும் கூட ஒரு வகையில அவரை இந்த உலகத்துக்கெல்லாம் தெரிய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு பார்க்கும்போது எது சரி எது தவறுன்ற வாதம் தான் போயிட்டு இருக்கு. நிறைய யாருக்கோ ஊறுகாய் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே அதை தொட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப மகாவிஷ்ணு செஞ்சது சரியா தவறா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சரியானதாக இருந்தாலும் கூட அது தவறான இடத்துல தவறான பேச்சால போயிருக்கு. பள்ளி குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புனிதமா, ஒரு எந்த கள்ளங்கப்படமும் இல்லாத ஒரு குழந்தைகள். அவங்க கிட்ட போய் நம்ம விதைக்கக்கூடியது எதுவாக இருக்கணும் அப்படின்னா, அன்பால கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஒரு சமூகம்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சமூகம். இந்த சமூகத்துல பிள்ளைங்க வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அந்த கஷ்டமான ஒரு சூழல்ல எப்படி எதிர்கொள்ளணும், பெண் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், ஆண் குழந்தைகள் எவ்வளவு இந்த சமூகத்துல போராட வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எளிமையான முறையில அன்பின் வடிவத்துல கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர, நம்ம தேவையில்லாத கர்மாக்களை பற்றி அங்க போய் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமற்றதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கர்மாங்கிறது ஒரு மாற்றுத்திறனாளிகளாக மட்டும் படைக்கப்படுறாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்க கடவுளுடைய இஷ்ட குழந்தைகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம சாதாரணமா கை கால் நல்லா இருந்து எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கப்பட்ட எத்தனையோ மனிதர்களுக்கு இல்லாத அறிவு, இல்லாத திறமை, இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷலான ஒரு குணநலன்கள் எல்லாம் அவங்க கிட்டதான் இருக்கும். இங்க மாற்றுத்திறனாளின்னு என்னை பொறுத்த வரைக்கும் யார சொல்லலாம்னா, மனதால ஊனமுற்றவங்க தான் இந்த உலகத்துல 100% இருக்காங்க. அவங்கதான் மாற்றுத்திறனாளிகள். அவங்கதான் கர்மானால பாதிக்கப்பட்டவங்க. இங்க கர்மாங்கிறது வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கர்மா இருக்கு. நல்லா இருக்காங்க, உறுப்புகள் எல்லாம் நல்லாதான் இருக்கு அப்படின்னா ஏன் ஒரு 10 வயசுல இதய நோய் பார்த்தது இல்லையா? நல்லா இருக்கிற குழந்தைகளுக்கு. இல்ல ஒரு 15 வயசுல கல்லீரல் பாதிப்பு, இதய பாதிப்பு, சர்க்கரை நோய் இன்னைக்கு 5 வயசு குழந்தைக்கு வர்றதை பார்க்கல. அப்ப அவங்க எல்லாம் கர்மானால பாதிக்கப்படுறவங்கன்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? இங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க கர்மாவை பத்தி, ஞானிகள் சொல்லியிருக்காங்க, ஔவையார் சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரிதான். அதை கொண்டு போய் செலுத்தின இடம்ங்கிறது தவறு. குழந்தைகள் கிட்ட போய் அதை செலுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. கர்மாவை சொல்லி பயமுறுத்துற தன்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். நம்ம நல்ல விஷயங்களை தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படியே ஒரு கர்மா இருந்தாலும் அது எங்க போய் சொல்லணும்? குழந்தைகள் கிட்டையா? அதையும் மாற்றுத்திறனாளிகளை மெயினா சொன்ன விஷயங்கிறது அது மிக தவறு. இன்னைக்கு கடவுள் எதிர்ப்பாளர்கள் வேணா இதை மெயினா பிடிச்சுக்கிட்டு அதை பெருசா பண்ணலாம். ஆனா உண்மையும் கூட தானே. நார்மலா நம்ம யோசிக்கும் போதே தோணுது அது தவறு. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் கடவுளுடைய ஒரு அன்பான படைப்புகள் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்குமே அன்பான படைப்புகள். அவங்கள போய் கர்மானால பாதிக்கப்பட்டவங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேரை பாக்குறேன். ஒரு குடும்பத்துல இருந்து வாழ்ந்துட்டு போனவங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனை, சொத்தெல்லாம் இருந்து கூட இழந்துட்டு, எத்தனையோ அதிகாரிகளை கூட, நானு டீச்சரா இருந்தவங்க, ஒரு பெரிய ஒரு பொறுப்பான அதிகாரியா இருந்தவங்க கூட இன்னைக்கு பிள்ளைங்களான கைவிடப்பட்டு ரோட்ல ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக கைய கட்டிக்கிட்டு, கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு காலில் கட்டிக்கிட்டு எல்லாம் ஒருவேளை உணவுக்காக உட்கார்ந்து இருக்கிறவங்கள எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அதெல்லாம் என்ன சொல்றது? அதனால சொன்னது ஒரே விஷயம், கர்மா. அது சரி, அது உண்மை, யாராலையுமே மறுக்கப்பட முடியாது. கர்மா இருக்கு. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினைங்கிறது இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அது முக்கியமா குறிப்பிடப்பட்டு சில பேரை சொல்றதுங்கிறது தவறு. அதையும் நாம் சொன்ன விஷயத்த குழந்தைகள் கிட்ட போய் இந்த விஷயத்த பேசணுங்கிற அவசியமே இல்லை. இந்த சமூகம்ங்கிறது ஒரு மிக மோசமான சமூகத்துல எப்படி எதிர்கொண்டு வாழணும் அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். மகாவிஷ்ணு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். நன்மையோ தீமையோ எந்த மதவாதமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் கிட்ட போகும்போது மதவாதத்தை அடுத்து
ஒரு இறைத்தன்மை இருக்கு நமக்கும் மேல. அந்த இறைத்தன்மை நம்மளை எல்லா வகையிலும் காக்கும்னு சொல்லி கொடுக்கணுமே தவிர, அந்த இறைத்தன்மை தண்டிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பயமுறுத்தலோடு ஒரு விஷயத்தை திணிக்கிறதுங்கிறது தவறுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவுல இன்னும் பேசப்பட்டு, மற்றபடி மகாவிஷ்ணு கைது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். ஏன்னா எத்தனையோ பச்சை குழந்தைகளை என்னெல்லாமோ பண்ணிடுறாங்க, அவங்கெல்லாம் வெளியில தான் நடமாடுறாங்க. கைதுங்கிறது மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கலாம், இந்த மாதிரியான பேச்சுக்கள் இனிமேல் ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இனிமேல் அவரை எந்த இடத்துக்கும் அழைக்காம இருக்கோம்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் கைது பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலா அப்படின்னா இல்லை. நான் அவர் பேசினதை நான் கேட்ட வகையில என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்திருக்கேன். கைதுங்கிறது அதிகபட்ச ஒரு விஷயம்தான். காலமும் நேரமும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவை கொண்டு வரும் இந்த நிகழ்வுக்கு. எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணுதான், இது மதத்தை தாண்டி குழந்தைகள் கிட்ட போய் மதத்தையோ இல்லை மதம் சார்ந்த விஷயங்களோ போய் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. யாரா வேணா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் யார் மூலமா போய் குழந்தைகளுக்கு சேருதுன்னு பார்க்கணும். குழந்தைகளுக்கு தேவை நல்ல ஒரு மன தைரியம், இந்த ஒரு கலியுகத்துல வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, இதைத்தான் கொடுக்கணும். கர்மாங்கிறது பயமுறுத்தலா போய் சேரக்கூடாது. கர்மாங்கிறது நீ செய்யும் வினைக்கு எதிர்வினை இருக்குங்கிறத ரொம்ப எளிமையா சொல்லி இருந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் நம்ம பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைகள் இப்ப எல்லாம் ரொம்ப ஒரு அறிவான குழந்தைகளா இருக்காங்க. டக்குன்னு நம்ம சொல்ற விஷயத்த அழகா புரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில மகாவிஷ்ணு சொன்ன கருத்துக்கள் உண்மையாக இருந்தாலும் கூட, சொன்ன விதமும் சொன்ன இடமும் சொன்ன கருத்து திணிப்புகளும் தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி அவருடைய இறைப்பணி சிறப்பான பணி. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு சின்ன ஒரு தடங்கள், அது மாறும். மிக மிக வெற்றியோடு வள வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, நல்லதே நடக்கும். இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.